இங்க பாரு கார்த்தி, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். சும்மா அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான்னு நினைக்கியா? அப்புறம் அவ்வளவுதான். அனு, ஏன் அனு நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க? இங்க பாரு, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அதனால தானே சொல்றேன். உன்கிட்ட இப்படி ரூடா நடந்துக்கணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? ஆ, சொல்லு. என்னைக்காச்சும் உன்கிட்ட நான் இந்த மாதிரி பேசியிருக்கேனா? என்னால மறக்க முடியல அனு. நீ இல்லாம ஒரு வாழ்க்கை கூட என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உனக்கு ஏன் இது புரியவே மாட்டேங்குது? ப்ளீஸ். ப்ளீஸ் கார்த்தி, என்ன விட்டுரு. ஏன் இப்படி என்ன கொடுமைப்படுத்துற போட்டு? நான் தான் உன்னை ஃப்ரெண்டை மட்டும் தான் பார்த்தேன்னு சொல்றல. யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. தயவு செஞ்சு போயிரு வெளியே. ப்ளீஸ் கார்த்தி. ஏன் கார்த்தி இப்படி புரிஞ்சுக்காம பண்ற? என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கியா நீ? என் சந்தோஷத்தை அழிக்கணும்னு நினைக்கியா நீ? உன்கிட்ட தப்பா நடந்துக்கணும்ன்ற எண்ணத்துல நான் இங்க வரல. உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்கு? உன்கிட்ட இப்படி நடந்துக்கினதுக்கு சாரி. நான் இப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன். ஆனா நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது அனு. என்ன புரிஞ்சுக்கோ அனு. ப்ளீஸ் கார்த்தி, என்ன விட்டுரு. ஏட்டி, இவ்வளவு நேரம் ஆகுது அந்த பையன் போய் என்ன இன்னும் வந்த பாடு இல்ல. எவனா இருக்கும்? ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் மட்டும் இல்ல, நல்லா தெரியுது. ஆனா இவன் போன்னு சொல்றா. அவன் போக மாட்டேன்னு நிக்கான். என்ன கதையடி இருக்கும்? புள்ள போய் என்னன்னு கேப்போமா? ஐய வேண்டாம் சாந்தி, சொல்றதை கேளு. அவ அம்மா கறி சும்மாவே குதின்னு குதிப்பா. இன்னும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, என் வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாலும் கேப்பா. ஆமா, நம்மளுக்கு எதுக்கு? நம்ம பாட்டுன்னு கதையை கேட்டுக்கிட்டு நிப்போம். என்ன சொல்ற நீ? அதுவும் சரிதான். இருந்தாலும் அந்த பிள்ளை அழுகிற சத்தமா ரொம்ப கேட்க அதான் ஒரு மாதிரி இருக்கு மனசுக்கு. அன்னைக்கு அவங்க அம்மா கறி நம்மள என்ன பேச்சு பேசனா? சரிதான், கேப்போம் அமைதியா. என்ன இவருங்க 2 பேரும் இலவசக்கா வீட்டை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாலு முடி என்ன கதையா இருக்கும்? நாலு முடி ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ ஒரு வேலை? தெரியல சின்ன பொண்ணு, நானும் உன் கூட தானே வரேன். என்கிட்ட கேட்டா மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்றா? ஆமா, அதுவும் சரிதான். சரி வாங்க. எஸ்கூஸ் மீ. நான் தான். எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு அலறீங்க? சின்ன பொண்ணே, சே நீதானா? எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? யான் இப்படி முதுகு பின்னாடி வந்து இப்படி சொரண்டிக்கிட்டு இருக்கா பேய் மாதிரி? யாரு? நாங்க. சரி, என்ன இலவசக்கா வீட்டு எட்டி எட்டி பார்த்தா மாதிரி இருக்கு? என்ன கதை? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எதனா வந்திருக்காங்களா என்ன? இளவரசியக்கா அப்படிலாம் சொல்லலையே. ஏதாச்சும் சொல்லி இருப்பாங்களே. அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணே. உனக்கு விஷயம் தெரியுமா? முதல்ல அந்த கல்யாணம் பண்ணிக்க போறானே அந்த டாக்டர் வந்தான் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் இப்ப வேற எவனோ பையன் உள்ள போயிருக்கான். அத யாரு என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை அழுகையோ அத உள்ள போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னது? யாரோட பையன் உள்ள பண்ணானா? என்ன உளறிட்டு இருக்கா? உண்மையாதான் சொல்றேன். இப்பதான் பார்த்தேன். வேணும்னா சாந்தியக்கா கிட்ட கேளு. ஆமா சின்ன பண்ணே, இப்பதான் பார்த்தோம். ஒரே அழுகு சத்தியா கேக்கு. உள்ள போறக்கும் பயமா இருக்கு. அத்தை இங்க நின்னே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் பொம்பளை தானே? இல்ல நான் கேக்கேன், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஒரு பிள்ளை உள்ள நின்னுகிட்டு கதறிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, இங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. விளக்க மத்த எடுத்து சாத்த வேண்டாமா? 4 சாத்து அவனை உள்ள போனவனுக்கு. ஆமா ஆமா சின்ன பொண்ணே, நீ வேற ஐயா. இந்த கதைய நாங்க சொன்னோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இளவரசிக்கா எங்க மேல ஏறுன்னு ஏறுவாங்க. எங்களுக்கு எதுக்கு? நாங்க தெருவுல நின்னு கதை கேட்டோமா, அப்படியே எங்க வீட்டு வேலையை பார்த்தோமான்னு நாங்க போவோம். அப்புறமா அப்படியே இல்லாம ஏதாச்சும் நாங்க அவங்க சொன்னோன்னு வச்சுக்கோ, போயிட்டு எங்க வீட்டுல எங்க பத்தி தப்பு தப்பா சொல்றது தேவையா இது எங்களுக்கு? எங்க உள்ள மனுஷங்களும் நீங்கலாம். சீ சின்ன பண்ணே, அந்த பிள்ளை சத்தம் அதிகமா கேக்கு. வா சின்ன பண்ணே, இதுங்க கிட்ட பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆமா, 4 முடி நல்லா சொன்னான். சீக்கிரம் வா போவோம். இதுங்களா என்ன ஜென்மனே தெரியல. ஏட்டி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கவ? ஆள பாருங்க ஆளு. பிள்ளை அங்க கதறுதான், 2 உட்காந்து கதை கேட்காளுங்களாம். எத்திக்கிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கா, அங்கன போய் விழுந்து கிடப்பா. ஆமா, இப்ப எதுக்கு அங்க கிட்ட நீ பிரச்சனைக்கு வரா? ஆளையும் மூஞ்சையும் பாரு. அந்தால கீதா, நம்ம என்னட்டி பண்ணோம்? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு தானே இருக்கோம். இவளுங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்றாளுங்க. என்னமோ
சரி வா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். வீட்டுல 1008 வேலை கிடக்கு. இவளுங்க கூட பேசுறதா நம்மளுக்கு வேலை, இவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு கேக்குறதா இல்ல நம்மளுக்கு வேலை என்ன? ஆமா சந்திக்கோ, கரெக்டா தான் சொன்னீங்க. வாங்க போவோம். இங்க பாரு, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, என்ன தப்பாவே நினைச்சுக்கோ, அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. இதுக்கு மேல எனக்கு எப்படி உன்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. ஏன் என்ன பார்த்தாலே பயப்படுற? ஆ, சொல்லு. ஐயோ ப்ளீஸ், இங்க இருந்து போங்க. அனு, ஏய், எங்க வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? அனு, இந்த சைடு வாமா நீ. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கல நீ? கேக்குறக்கு ஆள் இல்லைன்னா வீட்டுக்குள்ள வந்து தெனாவட்டு பண்ணிக்கிட்டு இருப்பியோ? இந்த தெனாவட்டு எல்லாம் இங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். விளக்க மாத்த எடுத்து அடிச்சான்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரெல்லாம் பிஞ்சிரும் பிஞ்சி. அக்கா வேண்டாம், விட்டுங்க. அனு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க வந்துட்டோம். என்னாலும் முடி. கரெக்டா சொன்ன சின்ன பொண்ணே. இவனை விளக்க மாத்தி எடுத்து சாத்துன்னு சாத்தனாதான் சரிப்பட்டு வருவான். கார்த்தி, பிரச்சனை வேண்டாம், அமைதியா போங்க, நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அக்கா, அவங்க என் கூட படிச்சவங்க தான். அவங்க எங்கேயும் வெளிநாட்டுக்கு ஃபாரினுக்கு போறேன்னு சொன்னாங்க. அதான் கல்யாணத்தை முடிச்சுட்டு போய் இப்ப வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா. அதான் தப்பா சொல்லிட்டாங்கன்னு நினைக்க வெளியே இருக்கிறவங்க. அனு, பொய் சொல்லாத. இவனை பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியல. என்ன நடந்துச்சோ உண்மையே சொல்லு அனு. நீ எதுக்கு போய் சொல்ற அனு? ஆமா, அனு கிட்டதான் பேச வந்தேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்க வந்தேன். போதுமா? கல்யாணம் பேசிட்டு போன பொண்ணுக்கு நீ வந்து கல்யாணம் பேச்சு பேசுவியா? இல்ல என்னல திமிர் வச்சுக்கிட்டு இருக்கா? அனு, இந்த சைடு வாமா நீ. இங்க பாருங்க, அணுவை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அது அணு கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வேற எதுவும் தப்பாலாம் எதுவும் நடக்கல. ஏலே, எங்க வீட்டு பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியல. எங்க வீட்டு பிள்ளைக்கு நீ சர்டிபிகேட் குடுக்கியோ? ஆமா, எங்க வீட்டு பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியும். அவன் நெருப்பு, நெருப்பு கிட்ட சீண்ட முடியாதுல்ல. அக்கா, பிரச்சனை வேண்டாம், விட்டுங்க. அம்மைக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் சொல்றேன், விட்டுருங்கக்கா. வெளியே தெரிஞ்சா ஏதாச்சும் தப்பா பேசுவாங்க. ஏற்கனவே ரகு வந்துட்டு போனதே தப்பா சொல்லி கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அம்மைக்கு தெரிஞ்சா இன்னும் வருத்தப்படுவாங்க. வேண்டாம், விட்டுருங்கக்கா. அனு, இந்த மாதிரி ஆளெல்லாம் விளக்க மாத்த எடுத்து சாத்துன்னு சாத்துனாதான் இன்னொரு வாட்டி நம்ம வீட்டு சைடு வர மாட்டானுங்க. நாய் மூஞ்ச பாரு, மூஞ்ச. இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கும் வாய் இருக்கு, நானும் பேசுவேன். பேசுவான் நம்மள பேச்சு. போலீஸுக்கு போன பண்ணா நல்லா பேசுவான். போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஜட்டியோட உட்கார வச்சான். இனி பொண்ணுங்க கிட்ட ஏதாச்சும் தகராறு பண்ணன்னு பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன்ல உன்னை. நான் தகராறு பண்ணதை நீங்க பாத்தீங்களா? அவ சொன்னாளா? அவகிட்ட கேளுங்க. அனு, நான் உன்கிட்ட தகராறு பண்ணனா? அனு, பயப்படாம சொல்லுமா, எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் இவனுக்கு. வீணா பிரச்சனை வேண்டாம். முத்துமாரியா அன்னைக்கு அததான் சொன்னான், யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லி. முத்துமாரி வந்தோடனே யாருக்கும் தெரியாம சொல்லுவான், இப்பயும் முடிச்சிருவான். இல்லக்கா, அவங்க சும்மா பேசதான் செஞ்சாங்க. எதுவும் தப்பா நடந்துக்கல என்கிட்ட. இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுருவோம் ப்ளீஸ். எங்க அம்மைக்கு தெரிய வேண்டாம். இங்க பாரு தம்பி, இன்னொரு வாட்டி ஆட்கள் இல்லாத வீட்டுல இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க கிட்ட அழுகுற மாதிரி இருக்கும் போது வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் பார்த்தேன், விளக்க மாத்த எடுத்து சாத்தி போடுவேன் சாத்தி. ஆமா, பெரியவங்க இருக்கும் போது வந்து பேசி பழகுற வேலைய வச்சுக்கணும். யாரும் இல்லாத நேரத்துல வரக்கூடாது, புரியுதா? இது கிராமம். ஆமா, யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அதுவும் அவளுக்கு கல்யாணம் ஆக வரப்போகுது. அவங்க மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவ வாழ்க்கையே பேயிரும். சரியா? எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. போங்க இங்க இருந்து முதல்ல. ப்ளீஸ் கிளம்புங்க. அனு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அனு. ப்ளீஸ் போங்க இங்க இருந்து. தம்பி, அதான் அவளே போக சொல்லிட்டாளா, கிளம்புங்க. ஆமா, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? யாராச்சும் பார்த்தாங்கன்னா எதனா கல்யாணம் ஆகுற பொண்ணை பார்த்து தப்பா பேசுவாங்க. போங்க தம்பி. அனு, ப்ளீஸ் போங்க. அனுமா, வீட்டுல யாருமே இல்லைன்னா அங்கன வந்து இருந்திருக்கலாம்ல. இப்படி யாருன்னா பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க சொல்லி அழுகுத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா? இல்லக்கோ, பிரியா இங்கதான் இருந்தாங்க. இப்பதான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும்னு போனாங்க. அதான் சரின்னு வீட்டுல தானே இருக்கும்னு இருந்தேன். அவங்க டக்குன்னு வந்துட்டாங்க சொல்லாம, அதான். சரிம்மா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சரியா? எதனா ஒண்ணுன்னா உடனே போன் பண்ணு, நாங்க வந்துருவோம். சரி. அழுகாத. எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்கா? அனு, 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 என்னாச்சு அனு? என்னாச்சு? யாரோ வந்தாங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க தெருவுல. என்னம்மா சொல்லு. பிரியா, நீங்க இல்லாத நேரமும் பார்த்து
கார்த்தி வந்தாங்க. என்னது கார்த்தியா? அவன் எதுக்கு இங்க வந்தான் தெரியல. வந்து அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கையில பிடிச்சு இழுத்தாங்க. அனு வேற எதுவும் நடக்கல? இல்ல இல்ல இல்ல. சரி சரி அழுவாத அழுவாத இரு. சரி அழுவாதீங்க. நம்ம முத்துமாரி வந்தோடனே முத்துமாரி கிட்ட சொல்லுவோம். நான் ரகு கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லட்டா? சொல்லு அனு, உன்கிட்டதான் கேக்குறேன். வேண்டாம், அவங்களே ஏதோ மீட்டிங் போகணும்னு சொல்லி போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னால அது கெடுக்க வேண்டாம். சரி விடுங்க. அதுக்கப்புறம் எப்படி போனாங்க? அதுக்கப்புறமா சின்ன பொண்ணு அக்கா, அதுக்கப்புறம் 4 மணி, அதுக்கப்புறமா உமா அக்கா எல்லாரும் வந்தாங்க. அதுல அவன் போயிட்டாங்க. அவங்களாம் சும்மா அதை விட்டாங்க அவனை. நான் தான் சொன்னேன் அவங்க மேல தப்பில்ல, சும்மா அதை பேச வந்தாங்கன்னு சொல்லி. இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதான் யாருக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லி சொல்லல. நீங்களே யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரி அனு அழுவாதீங்க, வாங்க மேல போய் படுப்போம் வாங்க. எல்லாம் என்னுடைய தப்பு தான். உங்களை தனியா விட்டுட்டு போன பாத்தீங்களா, அதுதான் நான் பண்ண தப்பே. சோ அவனை என்னைக்காச்சும் நேர்ல மாட்டுவான்ல, அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. எனக்கு பயமா இருக்கு. அவன் சொல்றான் கல்யாணம் நடந்தாலும் ரகுவை சும்மா விட மாட்டேன், உன்னையும் சும்மா விட மாட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி ஒன்னும் இல்ல சரிங்களா? அவன் சும்மா பேசிட்டு போனதுல உங்களுக்கு பயமா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க ரகுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, எல்லாமே நார்மல் ஆயிரும். அழுவாதீங்க சரிங்களா? அழுவாதீங்க. வாங்க மேல போ. கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சுமா, அதான் நேரமாச்சு. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை காக்க வச்சுட்டுமேன்னு சொல்லி. நம்ம சாப்பிட்டீங்களா? சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு அப்படி? ஆமா சாப்பிட்டாச்சு. சாப்பாடுலாம் எல்லாமே அருமையா இருந்துச்சு. ஆமா ஆமா, இந்த மாதிரி சாப்பாடுலாம் இவங்க எங்க இனி சாப்பிட போறாங்க? என்ன இந்த மாதிரி ஓசில சாப்பிட்டாதான் உண்டு. எல்லாரும் உங்கள மாதிரியே இருப்பாங்களா ஓசில திங்கிறதுக்கு? அவங்கெல்லாம் 4 பின்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் போயிருப்பாங்க. எல்லாம் உங்கள மாதிரி ஓசில தின்னு உடம்பு வளர்க்குறவங்களா இருப்பாங்க. என்ன கரெக்டா சொன்னீங்கம்மா. என் மொபைல்லாம் வத்துக்கோங்க. கரெக்டா ஹோட்டல்ல எதனா எங்களுக்கு வேணும்னு நாங்க சொன்னா போதும், வாங்கிட்டு வந்துருவோம். இல்லைன்னா எங்களை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்பாம்மா. இதுல எல்லாம் அவங்க குறை வச்சதே இல்லை வத்துக்கோங்க. ஆமா சரி சரி, அவங்க பேசுறதெல்லாம் இது பண்ணிக்காதீங்கம்மா. என்ன விஷயத்துக்கு பேசணும்னு வந்தீங்களோ அதை மட்டும் பேசுங்க சரியா? பச்சைமா கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. தாச்சாயினி உன் அம்மா கிட்ட சொல்லு. என்னத்தே நீங்க எங்க அம்மா எப்படியெல்லாம் பேசுறீங்க எடுத்து தெரிஞ்சு? எங்க அம்மா சும்மா தானே விளையாட்டுக்கு தானே சொன்னாங்க. அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது விளையாட்டு இல்ல. சரி விடுங்க. என்ன விஷயமா பேசணும்னு வந்தீங்கம்மா? சொல்லுங்கம்மா. என்கேஜ்மெண்ட் பத்தியா? அதுதான் பேசணும்னு வந்தேன். அது வந்து வேற என்ன பேச வராங்க? மொத்த செலவையும் நீங்களே எடுத்துக்கோங்க, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அதுதானே சொல்ல வந்திருக்கீங்க. இதுல என்னமா இருக்கு? எல்லாத்தையும் பண்ணிடலாமா, பிரச்சனை இல்ல. ஐயோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாருமே இதோ இவங்க பேர் என்ன பச்சைமாலா, அவங்கள மாதிரி இருப்பாங்களா கஞ்சத்தனமா. எங்க வீட்டு பொண்ணுக்கு நாங்க என்ன செய்யணுமோ எல்லாமே நாங்க செய்வோம்யா. அதை பத்தி பேச வரலையா. நாங்க பேச வந்தது என்னன்னா, இளவரசி நீ சொல்றியா நான் சொல்லவா? ஏன் அமைதியாவே இருக்கா? மைனி நீங்களே சொல்லுங்க. ஐயா சொல்றமேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கயா. இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்க நினைக்கோம். ஏன் கல்யாணத்தை நிறுத்திடலாமோ? ஏம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. ஏன் அபசகுணமாவே பேசிக்கிட்டே இருக்கீங்க? உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? இந்த ஆச்சாயனியம்மா நீங்க திருந்தின மாதிரியே உங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்களையும் திருந்து வைங்க. ஆமா ரொம்ப பேசுறாங்க. இங்க யாரும் பக்கத்து போய் வந்து இங்க வந்து மாப்பிளைக்கு நிக்கல, அதை முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ஐயோ அவங்க சும்மா விளையாட்டுக்கு தாம்மா பேசுறாங்க, நீங்க ஏதோ சீரியஸா எடுத்துக்காதீங்க. நல்ல கதையும் இருக்கேம்மா. நான் உங்க அம்மாவை பார்த்து நல்லா இன்னும் நல்ல எதையாச்சும் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க சீரியஸா எடுத்துக்காம இப்படிதான் இழிச்சுக்கிட்டு நிப்பீங்களோ? உங்களுக்குன்னா சுயமரியாதை, எங்களுக்குன்னா விளையாட்டா போச்சு என்னம்மா. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, சும்மாதான் கேட்டேன். தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா மன்னிச்சிருங்க, சாரி. பரவாயில்லையா? பாட்டி நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுதே. எனக்கும் எல்லாம் தெரியுமா, என் பேத்திலாம் சொல்லி கொடுத்துருக்கா. ஆமாம் அவளை தான் இங்கே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம். அவள் நேரம் கொடுத்து வைக்கல, உங்கள் பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கு. எப்படி தான் இப்படியெல்லாம் இருக்காளுங்களோ தெரியலம்மா. சரி எல்லாம் ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா வந்த விஷயத்த யாருன்னு சொல்றது? என்னாச்சுமா அதை சொல்லுங்க. ஐயா அது வந்து என்னன்னா, நிச்சயதார்த்தம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம்யா. டைரெக்டாக கல்யாணத்தையே முடிச்சிடலான்னு சொல்லி ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அதான் எதுக்கு போட்டு இழுத்துக்கிட்டு சீக்கிரமாகவே முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணம் முடிச்சிடலான்னு இருக்கோம். இப்போது 2 நாள் கழித்து போய் பட்டி எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன்யா. எங்களுக்கு அம்மா நீ என்னம்மா சொல்றா? எனக்கும் சரின்னு தான் படுது. ராகு கிட்ட கேட்டால் அவனும் ஓகேன்னு தான் சொல்லுவான். எதுக்கு போட்டு இழுத்துக்கிட்டு? சரி எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடலாம். இம்மா எதையாச்சும் பேசி கழிச்சு விடு. சரிம்மா அப்புறம் என்ன, எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, நல்லபடியாக முடிச்சு வச்சுக்கலாம்.
சரியா, இதான் பேசணும்னு நினச்சோம். சரி, வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிட்டு. சரி, நேரமாச்சு, நாங்கள் கிளம்புறோம். சரிங்களா? சரி. இங்கே பாரு, வந்தமா தின்னமா இருந்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டு கல்யாணத்தில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினச்ச மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். தாட்சாயினி, உன் அம்மைக்கு சொல்லி கொடு எப்படி இருக்கணும்னு. யாத்தே இப்படிலாம் பேசுறீங்க? எங்கள் அம்மா அமைதியாக தானே இருக்காங்க. பாம்பு கூட அமைதியாக தான் இருக்கும், ஆனால் அந்த பல்லு இருக்கு இல்லையானே தெரியாது. அந்த மாதிரி உங்கள் அம்மாலாம் பல்லு இருக்கும் ஆனால் இல்லாத மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம அசால்ட்டாக இருக்க நேரத்தை பார்த்து கொத்திட்டு போயிடும். பாம்பை விட மோசமானவ உங்கள் அம்மாலாம். இப்போ நீங்கள் தான் என் குடும்பத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க, போங்க. ஏதாச்சும் பிரச்சனை வரட்டும், அப்போ இருக்கு. ஏம்மா, நீ ஏதாச்சும் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு பார்த்தா நீ போக்கில் அமைதியாக அவங்கக்கிட்ட வம்பு இழுத்துக்கிறது இருக்கா? எதையாச்சும் வாய் கொடுத்து அவங்க வாயிலேருந்து கிளறி கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே? அதுக்கு தானே உன்னை வர வச்சேன். எங்கேருந்துடி உன்னெல்லாம் நான் பெற்றெடுத்தேன்? யாம் அவளை இருந்துக்கிட்டு இது கூட உனக்கு தெரியாமல் இருக்கு. நேரம் பார்த்து காலை வரணும்டி, இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம காலை இழுத்து விட்டுட்டு போயிடுவாளுங்க. ஆமாம், அவங்க வீட்டுக்கு போவோம், பொண்ணை பார்த்து விசாரிக்கிற மாதிரி விசாரித்து அக்கம் பக்கத்தில் கேட்போம் ஏதாச்சும் இருக்கா இல்லையா பிரச்சனைன்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளே பிரச்சனையை உருவாக்குவோம். என்னமோ சொல்கிறா, ஒன்றும் புரியல. சரி, நான் போகிறேன். இந்த பச்சையம்மாவை பற்றி யாருக்கும் சரியாக தெரியலை. தெரிய வரும்போது இருக்குது. இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் பேத்தியை இந்த வீட்டுக்கு மருமவளாக கொண்டு வாரேன். அப்போ தெரியும் இந்த பட்டம்மா யாருன்னு.